இயலின் செவியுணர் நடுக்கம் 1000 முதல் 1,00,000 ஹெர்ட்ஸ். செவியுணர் ஒலியின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி என்றும், செவியுணர் ஒலியின் அதிர்வெண்ணை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி மீயொலி என்றும் அழைக்கப்படுகின்றன. மனிதன் 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ், யானை 16 முதல் 12,000 ஹெர்ட்ஸ், பசு 16 முதல் 40,000 ஹெர்ட்ஸ், நாய் 40 முதல் 46,000 ஹெர்ட்ஸ், பூனை 100 முதல் 32,000, முயல் 1000 முதல் 1,00,000, வௌவால் 1000 முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ், டால்ஃபின் 70 முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ், கடல் நாய் 900 முதல் 2,00,000 ஹெர்ட்ஸ். காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது அவற்றில் உள்ள செல்களின் பீனாலிக் சேர்மம் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிவதால் பழுப்பு நிறம் ஏற்படுகிறது. பின்வரும் உணர்ச்சியில் எது உயிரி உரம் அல்ல? லிண்டேன், நாஸ்டாக், அனஃபினா, ரைசோபியம் ஆகியவை உயிரி உரங்களாகும். ஆனால் லிண்டேன் என்பது ஒரு வேதிய பூச்சிக்கொல்லியாகும். லிண்டேன் புற்றுநோயை ஏற்படுத்துவதால் பெரும்பாலான நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. எந்த கூற்று சரின்னு சொல்லணும். இதில் விட்டமின் குறைபாடு, விட்டமின் குறைபாடு நோய் அறிகுறிகள். விட்டமின் ஏ நிக்டோலோஃபியா மாலைக்கண். விட்டமின் டி ரிக்கட்ஸ் எலும்புகளில் கால்சியம் குறைபாடு. விட்டமின் இ மலட்டுத்தன்மை இனப்பெருக்க செயல் குறைபாடு. விட்டமின் கே இரத்த முறையாமை அதிகமான இரத்த இழப்பு. விட்டமின் பி1 பெரி நரம்பு செயல்பாட்டு குறைவு. விட்டமின் பி3 பெல்லாஹாரா மறதி நோய், தோல் நோய், வயிற்றுப்போக்கு. விட்டமின் பி12 பெர்னீசியஸ் அனிமியா இரத்த சிவப்பான சிதைவு. விட்டமின் சி ஸ்கர்வி ஈறுகளில் இரத்தம் கசிதல், பல் விழுதல். வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரல் தமனிக்கு இரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வால்வின் பெயர் என்ன அப்படின்னா பிறை சந்திர வால்வு. வலது வென்ட்ரிக்கில் ஒரு துளையின் வழியாக நுரையீரல் தமனுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இத்துளை பிறை வடிவ பல்மனாரி வால்வினால் பாதுகாக்கப்படுகிறது. இது இரத்தம் வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரல் தமனிக்கு செல்வதை ஒழுங்குபடுத்தி இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிரெப்ஸ் சுழற்சி பைருவிக் அமில ஆக்சினேஷன். எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி ஏடிபிக்களை உருவாக்குகிறது. நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. கிளைகாலிசிஸ் என்பது சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. மேலும் இங்கு குளுக்கோஸ் 2 பைருவிக் அமில மூலக்கூறுகளாக பிளவுறுகிறது. கிரெப்ஸ் சுழற்சியான சிட்ரிக் அமில சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இச்செல்களில் சுவாச நிகழ்வாகும். எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி ஏடிபிக்களை உருவாக்கின்றன. நொதித்தல் நிகழ்வில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவது இல்லை. அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமெல்சன் MID $5,00,000 பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானியார் ரமேஷ் சங்கர். 2016 செப்டம்பரில் வழங்கப்பட்ட அமெரிக்காவின் கௌரவமிக்க லெமெல்சன் MID விருது பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க ரமேஷ் சங்கர் ஆவார். இவர் அதிவேக படப்பிடிப்பு காமெரா, குறைந்த விலையிலான கண் பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய கருவிகள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்தார். 2016ஆம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான GD பிர்லா விருதினை பெற்றவர் யார்? சஞ்சய் மிட்டல். GD பிர்லா விருது அறிவியல் ஆராய்ச்சிக்காக 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட KK பிர்லா அறக்கட்டளை மூலம் இந்திய வள்ளல் கன்சியாம் தாஸ் பிர்லா நினைவாக வழங்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டிற்கான GD பிர்லா விருதினை பெற்றவர் சஞ்சய் மிட்டல் ஆவார். இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் 2016 இருந்தவர் யார்? RK மாத்தூர். 2016 செப்டம்பரில் இந்திய தலைமை தகவல் ஆணையராக பதவி வகித்தவர் RK மாத்தூர் ஆவார். 2019இல் கதிர் பார்கவா இதன் தலைவராக பதவி வகித்தார். பீமஸ் ஜூல்கா என்பவர் ஜனவரி 11, 2020 அன்று தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பேற்றார். இவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 26, 2020இல் முடிந்த பிறகு நவம்பர் 6, 2020 அன்று யஷ்வர்தன் சின்ஹா பதவியேற்றார். ஆப்ரேஷன் காம் டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஜம்மு காஷ்மீர். ஆப்ரேஷன் காம் டவுன் என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2016 ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை நடைபெற்ற தொடர் போராட்டத்தினையும் வன்முறையும் அமைதிப்படுத்த இந்திய இராணுவம் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையாகும். எந்த மின்கலம் வெப்பம் உயரும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலை மீண்டும் இயங்க தொடங்கும்? லித்தியம் அயனி. ஸ்டான்போர்டு பல்கலைக்கழக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் 2016ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கண்டறியப்பட்ட லித்தியம் அயனி மின்கலமானது அதிக வெப்பமடையும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க துவங்கும். 2016ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார்? ஐஸ்வர்யா தனுஷ். ஐநாவின் நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் ஒன்று பாலின சமத்துவமாகும். இந்த இலக்கினை அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகள் ஐநாவால் கையாளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் 2016ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக
இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் ஐஸ்வர்யா தனுஷ் ஆவார். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? நமாமி கங்கா திட்டம். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் மத்திய அரசு நமாமி கங்கா எனும் திட்டத்தினை 2015ஆம் ஆண்டு துவக்கியது. இத்திட்டமானது ஜல் சக்தி எனும் அமைச்சத்தின் கீழ் செயல்படும் நீர்வளம், நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கையை புனரமைத்தல் துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் நீர்வளம், நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கையை புனரமைத்தல் என அமைச்சகமானது துறையாக மாற்றப்பட்டு ஜல் சக்தி என்னும் புது அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்சாட் 3DDR கடந்த 8 செப்டம்பர் 2016 அன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது? GSLV F-05. வானிலை மற்றும் தட்பவெப்ப மாறுதல்களாக அறியவும் மீட்பு பணிகளுக்கு பயன்படும் வகையில் சுமார் 2211 கிலோகிராம் எடையில் தயாரிக்கப்பட்ட இன்சாட் 3DR செயற்கைக்கோளானது 2016 செப்டம்பர் 8 அன்று GSLV F-05 எனும் ராக்கெட்டின் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. பேட்மிண்டன் விளையாட்டிற்காக 2016ஆம் ஆண்டில் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை பெற்றவர் யார்? PV சிந்து. ரியோ ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் விளையாட்டின் மகளிர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற PV சிந்துவுக்கு 2016ஆம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவ்விருது ஒரு பதக்கம், அங்கீகார சுருள் மற்றும் இந்திய ரூபாய் 7,50,000 பண முடிப்பையும் கொண்டது. எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது? 2016. பருப்பின் முக்கியத்துவத்தினை உணர்த்தவும் அதிலுள்ள சத்துக்களின் இன்றியமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 2016ஆம் ஆண்டானது ஐநா சபையின் சார்பில் சர்வதேச பருப்பு வகைகளின் வருடமாக அறிவிக்கப்பட்டது. ராஜ்பவன் ஆளுநர், ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி, ராஜதுரோக விசாரணை, அரசியலமைப்பு மீறல், துணைநிலை ஆளுநர், யூனியன் பிரதேசங்கள். மாநிலங்களில் ஆளுநர் வசிக்கும் மாளிகை ராஜ்பவன் ஆகும். ஜனாதிபதி வசிக்கும் மாளிகை ராஷ்டிரபதி பவன் ஆகும். ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறி அதன் மாண்பை குலைக்கும் வகையில் செயல்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்து நாடாளுமன்றம் முடிவெடுக்கும். ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் ஒரு துணைநிலை ஆளுநரால் நிர்வகிக்கப்படும். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி. மாநில அளவில் தேர்தல் நடைமுறை மேற்பார்வையிடுவர் தலைமை தேர்தல் அதிகாரி ஆவார். அவர் தலைமை தேர்தல் ஆணையரின் கீழ் அவரின் ஆலோசனைப்படி செயலாற்றுவார். மேலும் நமது அரசியலமைப்பு சரத் 324 தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரியான வாக்கியத்தை கண்டுபிடி. இந்திய அரசியலமைப்பு டேஸ் கொண்டுள்ளது? 22 பாகங்கள், 449 சரத்துகள் மற்றும் 12 அட்டவணைகள். 1950 ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 22 பகுதிகளும் 395 சரத்துகளும் 8 அட்டவணைகளும் இருந்தன. 2016இல் 22 பகுதிகளில் 449 சரத்துகளும் 12 அட்டவணைகள் இருந்தன. தற்போது 2020 படி 25 பகுதிகளும் 470 சரத்துகளும் 12 அட்டவணைகளும் உள்ளன. மேலும் இதுவரையில் 104 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பின்வருவற்றில் பொருந்தாதது எது? தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி 23, 1950. இது எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக 1950 ஜனவரி 24 அன்று ஏற்றுக்கொண்டது. இது 1911ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதன்முதலாக பாடப்பட்டது. இதில் 1950 கொடுத்தது சரி, ஜனவரி 23 கிடையாது, 24. இது தவறாக பொருந்திருக்கு. மீதி எல்லாமே சரி. காந்தியடிகள் படுகொலை எப்போ அப்படின்னா ஜனவரி 30, 1948 சரி. குடியரசு தினம் ஜனவரி 26, 1950 சரி. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947 சரி. பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா, முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஆகும். உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்டதொரு அடையாளங்களை கொண்டிருப்பதில்லை. தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூராலும் தேசிய பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியாலும் இயற்றப்பட்டது. மேலும் முதலமைச்சர் சட்டசபை உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். நுகர்வோர் நீதிமன்றங்கள் 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் நீதிமன்றங்களானது நுகர்வோருக்கு எழும் சிக்கல்கள், மோதல்கள், குறைகளை தீர்க்க உதவும் ஒரு சிறப்பு நீதிமன்றமாகும். இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்களானது தேசிய அளவில், மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் என 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் அச்சுதப்ப நாயக்கர். 1565ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசிற்கும் தக்கான சுல்தான்களுக்கும் இடையே நடைபெற்ற தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு வித்திட்டது. இப்போரில் விஜயநகர பேரரசிற்கு தஞ்சை நாயக்கரான அச்சுதப்ப நாயக்கர் உதவி செய்தார். சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகள் மற்றும் வெற்றிகளை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது. இத்தூண் அசோகரால் நிறுவப்பட்டது. பிற்காலத்தில் சமுத்திரகுப்தர் அதில் தனது வெற்றிகளை பதித்தார்.
மேலும் சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி சுல்தான் லோடி வம்சத்தினை சார்ந்த இப்ராஹிம் லோடி ஆவார். 1526ஆம் ஆண்டில் பானிபட் என்னும் இடத்தில் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஏற்பட்ட முதலாம் பானிபட் போரில் லோடி சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இப்போர் இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நிறுவப்பட வழிவகுத்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? குமாரகுப்தர். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் ஆவார். 5ஆம் நூற்றாண்டில் இது நிறுவப்பட்டது. இப்பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி தலைமையிலான இஸ்லாமிய படைகளால் தீ வைத்து கொளுத்தி அழிக்கப்பட்டது. குதிரை குழம்பு ஏரி உருவாகும் பகுதி இது சமவெளி பகுதி. குதிரை குழம்பு ஏரியானது சமவெளி பகுதியில் ஓடும் ஆறுகளால் ஏற்படுத்தப்படுவதாகும். ஆற்று வளைவானது ஆற்றின் மூப்பு நிலையில் அதிக அளவு துடிப்புடன் காணப்படுகிறது. அதன் வெளிப்புற கரை அல்லது உட்குறிந்த கரை துரிதமாக அரிக்கப்பட்டு அது ஒரு முழுமையான வளையம் போல் மாற ஆரம்பிக்கிறது. இந்நிலையில் கால ஓட்டத்தில் நீரானது ஆற்று வளைவின் குறுகிய கழுத்து பகுதியை உடைத்து நேராக செல்வதால் அதனால் விடப்பட்ட வளைவு பகுதி குதிரை குழம்பு ஏரி எனப்படுகிறது. மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை NH-47A. தேசிய நெடுஞ்சாலை 47A ஆனது 8 கிலோமீட்டர் நீளமுடைய இந்தியாவின் மிக குறைந்த நீளம் கொண்ட நெடுஞ்சாலை ஆகும். இது குந்தானூரை கொச்சியின் வெலிங்டன் தீவுடன் இணைக்கிறது. NH-47 புதிய பெயர் NH-966B. மிக அதிக நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆகும். இது வடக்கே உள்ள ஸ்ரீநகரையும் தெற்கே உள்ள கன்னியாகுமரியும் இணைக்கிறது. சாம்பல் புரட்சி, இது எல்லாத்துக்குமே இங்கே டீட்டெயில் ஆன்சர் இங்கே சரியாக கொடுக்கல, ஃபுல் டீட்டெயில் இல்லை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். புரட்சி மற்றும் உற்பத்தி பொருட்கள். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கடுகு மற்றும் சூரியகாந்தி விதைகள். நீல புரட்சி மீன் உற்பத்தி. பிரவுன் புரட்சி தோல் மற்றும் கோகோ. தங்க நார் புரட்சி சணல் உற்பத்தி. தங்க புரட்சி பழங்கள், தேன், தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தி. சாம்பல் புரட்சி உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. நிரந்தர பசுமை புரட்சி அனைத்து விவசாய பொருட்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு. வெள்ளி நார் புரட்சி பருத்தி உற்பத்தி. சத்தியமேவ ஜெயதே என்று அரச குறிக்கோளை தமிழில் வாய்மே வெல்லும் என்று மாற்றியவர் அண்ணாதுரை. முண்டக உபநிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மே வெல்லும் என மாற்றியவர் அறிஞர் அண்ணாதுரை ஆவார். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினை தொடங்கியவர் ஆவார். டாக்டர் பி. அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? மகவு. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, தற்கால மனு என்றெல்லாம் அழைக்கப்படும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14 அன்று மகாராஷ்டிரத்தின் மகவு என்னும் ஊரில் பிறந்தார். இவர் இந்தியாவின் முதலாவது சட்ட அமைச்சர் ஆவார். வ.உ.சி. சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? 40. பொது கூட்டங்களில் உரையாற்றக்கூடாது என்று ஆங்கில அரசின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்ததால் வ.உ.சிக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்திய ஆங்கிலேய அரசு அவருக்கு 1908ஆம் ஆண்டில் 40 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்தது. ஆனால் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு மற்றும் மேல்முறையீடு ஆகியவற்றை சிறை தண்டனை 6 வருடங்களாக குறைக்கப்பட்டது. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. காந்தியடிகள் மறைந்த போது நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொதுமக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? W.C. பானர்ஜி. 1885ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரியான ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரின் ஆலோசனை பேரில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. 1885 டிசம்பர் 28 மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார். இந்தியா முழுவதிலுமிருந்து 72 பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். மதராஸ் மாகாணத்திலிருந்து 22 பேர் கலந்து கொண்டனர். அதில் சேலம் விஜயராகவாச்சாரியார் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். இவர் ஏ.ஓ. ஹியூமின் நெருங்கிய நண்பர். இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். மக்கள் தொகை இவ்விகிதத்திலும் அதிகரிக்கிறது என ராபர்ட் மால்தாஸ் கூறியது பெருக்கல் விகிதத்தில். பொருளாதார மக்களியல் அறிஞரான ராபர்ட் மால்தாஸ் மக்கள் தொகையானது பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தியானது கூட்டு விகிதத்திலும் அதிகரிப்பதாக கூறினார். 1966 முதல் 69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5ஆண்டு திட்டம் இது 4ஆம் 5ஆண்டு திட்டம். 1966 முதல் 69 ஆண்டுகளுக்கு பிறகு 1969 முதல் 74 வரை 4வது 5ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இக்காலகட்டத்தில் இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி பதவி வகித்தார். இத்திட்டத்தில் வறுமை என்ற வார்த்தை முதலாக அறிமுகம் செய்யப்பட்டது. திட்டத்தின் பலன்கள் ஏழை எளியோருக்கு சென்றடைவது முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. பச்சோ அந்தோலன் என்ற அமைப்பு கீழ்கண்டவற்றில் எதற்காக செயல்படுகிறது? குழந்தை தொழிலாளி.
பாச்பான் பச்சோ அந்தோலன் என்ற அமைப்பு 1980ஆம் ஆண்டில் கைலாஷ் சத்யார்த்தி அவர்களால் துவக்கப்பட்டது. இது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வமைப்பை துவங்கி குழந்தை தொழிலாளர் முறையை களைய தீவிரமாக போராடி வருவதால் இவருக்கு 2014ஆம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் இது பெனிசிலின். மருந்துகளின் ராணி எனப்படுவது பெனிசிலின் ஆகும். இதுதான் பல்வேறு பாக்டீரியா நோய்களை குணப்படுத்தும் வகையில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு மருந்தாகும். தேங்க்யூ.